வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம எப்படி ருத்ராட்ச மாலையை பார்த்து வாங்கிறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் என்னென்ன ப்ராப்ளம் இந்த ருத்ராட்ச மாலை வாங்கும்போது என்னென்ன எனக்கு தெரியாமல் வாங்கினேன், அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சின்ன சைஸ் ருத்ராட்சம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜாவா இந்தோனேஷியன் ருத்ராட்சம். இப்போ நேபாள் ருத்ராட்சம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் எதுவும் பேசலை. ஏன்னா இந்த சின்ன சைஸ் மாலைகள் எல்லாமே வந்து இந்தோனேஷியன் ருத்ராட்சம் தான், நம்ம ஊரில் கிடைக்கிற மாலைகள் எல்லாமே. அது எந்த முகி இருந்தாலும், இது 5 முகம் 6 முகம் எந்த முகம் இருந்தாலும் சின்ன சைஸ் ருத்ராட்சமாக இருந்தால் அது இந்தோனேஷியன் ருத்ராட்சம் தான். இந்த ருத்ராட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக கிடைக்கிற ருத்ராட்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கடைக்கு போனால் தொங்க விட்டுருப்பாங்க, நம்ம பார்க்குறோம், ஓகே இந்த ருத்ராட்சம் மாலையை வாங்கிட்டு வரோம். ஆனால் அதில் என்னென்ன குவாலிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியலைல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து ருத்ராட்சமில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சக்கி ருத்ராட்சம் மாலை. இது ரெண்டுமே வந்து 5 முகம் ருத்ராட்சம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பத்திரி, இது சக்கி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அழுத்தின மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இது வந்து நல்லா ஸ்பெரிக்கலாக இருக்கும், இது நல்லா ரவுண்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அமுகுனாப்பில் இருக்கும், நீங்கள் அதை சைஸை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். குவாலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச ருத்ராட்சம் தான், அதுதான் குவாலிட்டி. நல்ல விளையாத ருத்ராட்சம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சரியாக விளையாத ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும், நம்ம போடும்போது சில நேரம் லைட்டாக குத்தும். வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ரெண்டுத்தையும் நான் எடுத்து வச்சு காட்டுறேன், வித்தியாசம் தெரியும். பாருங்கள், இதோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே இதில் பார்த்திங்கன்னா நல்லா சொரன்னு இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கும் இது, ஆனால் இது அப்படி இழுக்காது. இதையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரி ருத்ராட்சம். இது வந்து பத்திரி, இது சக்கி, இது வந்து நார்மலாக கிடைக்கிற ருத்ராட்சம். இது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் இதோட நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஜப்பம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுக்கு, ஜப்பம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டுறேன். இது நார்மலாக கிடைக்கிற ருத்ராட்சம், எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து சக்கி ருத்ராட்சம், இது வந்து பத்திரி ருத்ராட்சம். இந்த சக்கிலையுமே கொஞ்சம் ஹோலாக கொஞ்சம் போரஸாக இருக்கிற ருத்ராட்சம் இருக்குது, அது இப்போ என்கிட்ட இல்லை. பாருங்கள், இந்த சர்ஃபேஸ்லாம் பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 mm, 8.5 அப்படி இருக்குது சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 mm, அப்ராக்சிமேட்டாக 10 mm. ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா 10 mm வரும்.
10.3 அப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது 8mm. இது வந்து 8mm ருத்ராட்சம். சைஸுக்காக காட்டினேன். அதான் நேயர்களே, நீங்கள் அடுத்த தடவை ருத்ராட்ச மாலை வாங்கினீங்கன்னா பத்திரி ருத்ராட்சம், சக்கி ருத்ராட்சம், சக்கி மாலை, பத்திரி ருத்ராட்ச மாலை அப்படின்னு கேட்டு வாங்குங்க. சரிங்க, நன்றி.